நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்கமழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு 1 பவுன் தங்கம் காணத் தவறாதீர்கள். உன் மேல விழுந்த வீண் பழியை தொடச்சிடலான்னு பார்த்தேன். இப்ப ஏமாந்து போய் சோர்ந்து போய் நிக்கிறேன். இல்லங்க, எனக்கு பேரு புகழெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. என்ன சந்துரு என்ன கெட்டவன்னு சொல்லிட்டதுனால நான் கெட்டவள் ஆயிடுவேனா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி என் மேல பழி விழுந்தாலும் பிரச்சனை இல்ல. எல்லாத்தையும் விட அந்த பாரதி பொண்ணுதான். அவளை ஆள காணோம். எங்கெங்க போயிருப்பா? பொண்ணே, நாம ஏன் நெகட்டிவா யோசிப்பானே? கொஞ்சம் பாசிட்டிவான வழியில திங்க் பண்ணி பார்க்கலாமே. அப்படி பாசிட்டிவா ஏதாவது சொல்லுங்க பாப்போம். இது சட்டப்படி சரியா இருக்காதுன்னு சொல்லி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவ போட்டோ பேப்பர்ல வந்துருமோன்னு பயந்து போய் கூட தலைமறைவாயிருக்கலாம்ல. இல்லங்க, அந்த பொண்ணுகிட்ட பேசினப்போ அவ அந்த மாதிரி பொண்ணா தெரியலங்க. ரொம்ப தைரியமா தான் எனக்கு பதில் கொடுத்தா. ஒருவேளை நீ குழந்தைய கலைங்கிறல்ல, நான் 10 மாசம் சுமந்து அதை பெத்து காட்டுறேன்னு பாதுகாப்பான இடத்துல வேற எங்கேயாவது போய் தங்கியிருக்கலாம்ல. இல்லைன்னா ஒருவேளை வேலை தேடி ஏதும் வெளியூர் போயிருப்பாளோ? இல்லங்க, அங்க ஒரு விஷயம் இடிக்குது. இந்த மாதிரி எல்லாமே பிளான் பண்ணிட்டு போறவ எதுக்கு வீட்டை திறந்து போட்டுட்டு போகணும்? அதுக்கு அவசியமே இல்லைல்ல. அதான் யோசனையாவே இருக்கு. அதனாலதாங்க அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு என் மனசு கடந்து துடிக்குது. என்னங்க, பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? உங்களுக்கு தான் கமிஷனர் நல்லா தெரியும்ல. வேணாம் பொண்ணி, அதை மட்டும் செய்யக்கூடாது. போலீஸு கேஸுன்னு ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணோட ஃபியூச்சரே சிக்கலாயிடும். அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்வேதா இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண டாக்டர் எல்லாருக்குமே சிக்கலாயிடும். இப்ப என்னங்க பண்றது? பார்ப்போம். பாரதி கிடைப்பான்ற நம்பிக்கையோடு தேடுவோம். வா வண்டியில்.